ಎತ್ತಿನ ಬ್ಯಾನರ್ ಎಲ್ಲ ಎರಕಿದ ಆಗணும், ಒಟ್ಟಿನ போஸ்டர் எல்லாம் கிழிச்சுதான் ஆகணும், மேலே போனவன் எல்லாம் கீழே இறங்கிதான் ஆகணும். இப்ப நான் மேல இருக்க ஒரு நாள் நான் கீழே இறங்கத்தான் போறேன். அது விதி, நேச்சர். இது நிரந்தரமானது கிடையாது. இது நிரந்தரது. மனிதனா வாழணும். 10 பேருக்கு நாம உதவி செய்யறமோ இல்லவோ உபதிரவமா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை, நம்ம தகப்பனார்களை, நம்ம பொண்டாட்டியை, சமுதாயத்தில் ஒருவர் நல்ல மனிதனா வாழ்ந்து போயிடும். பிறக்கும் போதே அழுதுகிட்டே பிறப்போம், அண்டு போகும்போது பல பேரை அழ வச்சுட்டும் போவோம். இருக்கும்போது எல்லாருக்கும் சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி நம்ம தேசத்தோட எதிர்காலம் குழந்தைங்க கிட்ட இல்ல, அந்த குழந்தைங்களை பெற்றிருக்கிற அந்த பெற்றோர் கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல படிப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவங்க நல்ல மனிதன் ஆகணும்னா நல்ல அன்பை கொடுத்து அவங்களை வளர்த்துங்க. நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இங்க இருக்கிற நாளைக்கு பத்தி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேத்து நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். ஸோ நாளை எங்க இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நாளைக்கு ஆண்டவனுங்கிறது எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம், பொண்டாட்டி, பந்தம், சொந்தம், அது இது அப்படி செய்யணும் ஆசைகள் தான் வச்சுட்டு நிம்மதியே இருக்க முடியாது. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலும். நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். செய்கைகள் தானா வரும். சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போகும். ஏது பணம் இருந்தா உன்னையே உனக்கு தெரியறது இல்லை. பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறது இல்லை. நம்மளுடைய உழைப்பால, திறமையால, நம்முடைய புத்திசாலித்தனத்தால, நம்முடைய சாணக்கியத்தனத்தினால, நம்முடைய செயலால நாம வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னா அது ஒரு 10% தாங்க. 10% தான். ஒரு வெற்றி அடையன்னு சொன்னா நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்துல உங்க கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை அடைய முடியும். ஒரு பெரிய மிக வெற்றியை ஒருத்தர் அடைய முடியும். அவர்களே, உங்களிடம் ஒரு மிகச் சிறு கேள்வி, நானும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிற கேள்வி. நீங்கள் பார்க்காத புகழ் இல்லை, சேர்க்காத பொருள் இல்லை, சந்திக்காத மனிதர் இல்லை, சிந்திக்காத சிந்தனை இல்லை, நீங்கள் அடையாத சிகரம் இல்லை, பாராத பள்ளத்தாக்கு இல்லை. வாழ்க்கை அவ்வளவு அனுபவங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய கேள்வி, வெயிட்டான கேள்வி. எனக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கைங்கிறது ஒரு பகல் கனவு. வாழ்க்கையில எத்தனையோ படிகள் இருக்கு. மரணம் எந்த படியில வரும்னு சொல்லி தெரியாது. அடுத்த படியிலேயே எங்களுடைய மரணம் அப்படியே நடிச்சு போயிட்டே இருக்கணும். நன்றி. ஒரு தத்துவம், எவன் ஒருவன் மரணத்தை நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் மரணத்தை வெல்லுகிறான். அதற்கு ரஜினி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. விழுந்து வேலை வரணும் எப்படி? அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். ஓகே, இதாச்சா ஒரே பார்த்து கூட இல்லைன்னா இருப்பார், இல்லைன்னா அது பாரு நிக்கணும். நம்மளை தலையில வச்சு மிதிக்கணும் சொல்றோம். மேல தலை மேல மிதிச்சு நம்ம மேல போகணும்.